வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் பிறந்து வளர்ந்த வீடு, கிராமத்தில் எங்கள் வீடு. வாங்க பார்ப்போம். இது வந்து ஒரு ரூமுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஓட்டு வீடு. இந்த ஓட்டு வீட்டில் இது ஸ்டோர் ரூம் மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் நம்ம தேவையில்ல அந்த வீட்டில் தேவையில்லாத சாமான் எல்லாமே. இதுங்க நான் லைட் போடுறேன். ஓகே, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மேலே அந்த இது மாதிரி லாஃப்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹால்னா இது வந்து தாவாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிராமத்துல தாவாரம் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதுதான் என்னோட ஃபேவரட் ஊஞ்சல் சின்ன வயசுல இருந்து. இப்ப யார் உட்காந்து ஆடிட்டு இருக்கா பாருங்க, எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறா என் ஊஞ்சலை. அடுத்து வாங்க. உள்ள போகும். இது வந்து வாசல்ங்க, வாசல்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. நம்மளோட தூய தமிழ்னா முற்றம்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா, இது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், வெளிச்சத்துக்காக வச்சிருப்பாங்க. இந்த செவரு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின செவரு இது. ஆக்சுவலாக பக்கத்து வீடு சேர்த்து தான் மொத்தமாக ஒரே வீடாக தான் இருந்தது. அது பாகம் பிரிக்கும் போது அது பங்காளிகளோட பாகத்தில் போயிடுச்சு. இது நம்ம பாகத்துக்கு வந்துச்சு. கிச்சன் போகிற வழி உள்ளே போகலாம் வாங்க. இதை இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. வீட்லயே குளிர் தாங்காது, அதனால இது கொஞ்சம் அடக்கமா இருக்கிறதால இங்க தான் படுத்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் குளிருக்கு அடக்கமா இருக்கும். அதனால இங்க கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பூஜைக்காக செட் பண்ணது இது. நெக்ஸ்ட் கிச்சன் உள்ள போலாம். இதோ இவங்க தான் எங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹாய். ஓகே, என்னென்ன பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வாங்க பேக் சைடு போலாம். பெருசா இருக்கு வாங்க. இது பின்னாடி தோட்டத்துக்கு போற வழி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தோட்டம்னா நீங்க நினைக்கும் இந்த காய்கறி தோட்டம் தோட்டம் மாட்டு கொட்டாலாம் இருந்தது. அப்போ அது பூ இருக்கு பாருங்க. இந்த கதவு பாருங்க, இது பழைய கதவு. இதோட லாக் சிஸ்டம் பாருங்க, அந்த காலத்து லாக் சிஸ்டம் இது. இதுதாங்க அந்த தோட்டம். இது ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து மாட்டு கொட்டாயை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மாட்டு கொட்டாய் தான் இருந்தது. இப்பெல்லாம் மாடெல்லாம் இல்லை, யாரும் மெயின்டைன் பண்ண முடியல. இந்த தூண் கூட பாருங்க, கருங்கல் தூண் இது. ஸோ இது மேலெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு லாஃப்ட் மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த மாட்டு கோட்டானே எப்படி இருக்கும், அந்த மாட்டு கோட்டை அந்த ஏரியா அது. பேக் சைடு ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு போனால் அது அடுத்த தெருவுக்கு போயிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய வீடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய வீடு, பக்கத்து வீடும் சேர்த்து இருந்தது. இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த வீட்டில் ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாணம் இல்லை, எங்கள் தாத்தாக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் இங்கே தான் கல்யாணம் நடந்தது. நான் இந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் தான் சிட்டிக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் கிராமத்தில் எங்கள் வீடு. இங்கே தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.